ஹல்லேலூயா. வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறோம். வாரம் வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். எல்லா பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, வளர்ச்சியை. எல்லாருக்கும் நல்லா புரியுதா? கேட்குதா? எல்லா பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை. ஆனா வேதம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையானவைகளை செய்கிறது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தகப்பனா இருக்கிற ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை போய் மீனை கேட்டா விளக்கம் சொல்றாரு. மீனை கேட்கிற ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த மீனை வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி அல்லது சக்தி வலிமை இல்லைன்னா அந்த தகப்பனுடைய உள்ளம் என்ன பாடுபடும் தெரியுமா? ஆடம்பரத்துக்கு கேட்டா அதை வாங்கி கொடுக்க நமக்கு மனசு வராது. நம்ம சொல்லுவோம், எப்போ அந்த ஆடம்பர பொருளாதார நமக்கு வேண்டான்னு. ஆனா மீன்கிறது உணவு. மீன்கிறது அப்படின்னா பசின்னு வச்சுக்கோமே. பசிக்கிற பிள்ளைக்கு நம்ம எடுக்கலாம். பசிக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது ஒரு தகப்பனுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியலைன்னா அந்த தகப்பனுடைய மனம் எவ்வளவு துணிக்கும் பிரியமானவர்களே. அதான் சொல்றாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனுக்கு பேர் பொல்லாதவன்னு வேதம் சொல்லுது. உண்மையிலே அப்படிதானா? நான் உங்க கேள்வியா கேட்கிறேன். அதாவது நான் என் பையனுக்கு பசிக்குன்னு சொல்லும்போது அவருக்கு நான் என்ன செய்வேன்? உணவு கொடுக்க படர பாடுபட்டு எப்படியாவது கடன் வாங்கினாலும் அதை என்ன செஞ்சிடணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏதாவது எப்படியாவது அதை என்ன செஞ்சிடணும், சரி பண்ணணும், அவனுக்கு கொடுக்கணும் என்று எண்ணுகிற ஒரு தகப்பனை மேல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 9, 10, 11 வாசிக்கலாம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்ன இறக்கப்பட்டு அல்லது அதை சரி செய்கிற உங்களுடைய நீங்கள் சொல்லலாம் இல்லையா? அதை மீனை கேட்டால் அவனுக்கு பசி ஆற்றுகிற, அவனை திருப்திப்படுத்துகிற, அவனுக்கு உதவி செய்கிற, அப்படியெல்லாம் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு வார்த்தை என்ன செஞ்சுக்கலாம். வேதம் சொல்லுது. என்ன பார்த்து உங்களை சொல்லணும்னு சொல்லுங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களையும் பார்த்தா சொல்லுது, பொல்லாதவர்களாகிய. உண்மையா? வேதம் பொய் கிடையாது. வேதம் ஒரு மதம் பொய் கிடையாது தெரியுமா? இயேசுவானவர் சொன்னார் தம்முடைய வாயத்திலிருந்து, பொல்லாதவர்களாகிய நீங்கள். சொல்றாரு, இப்ப நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாக பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட இரக்கமுள்ள குணம் அல்லது மனதார அவர் ஐஸ்வர்ய சம்பரணராக இருந்தாலும் அவர் மனதார கொடுக்கக்கூடியவரா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அப்படின்னு அவர் பிதாவை மையப்படுத்தும் போது ஒப்பிடும் பொழுது அந்த இடத்துல நான் குறைவுள்ளவன் தான்.
என்ன குறைவுள்ளவன்னா, பிள்ளைகளுக்கு நான் வந்து அப்பத்தை கொடுக்கலாம் அல்லது மீனை கட்டா மீனை தான் கொடுப்போம், பாம்பையோ தேடையோ நினைச்சதில்லை, கொடுக்கறது இல்லை. ஆனாலும் பரமபிதாவானவரிடத்துல சுயநலம் என்கின்ற ஒரு காரியம் காணப்படாது. அவர் பரமபிதா, அவரிடத்துல சுயநலம் என்கின்ற கிடையாது. அந்த சுயநலம் இந்த பூமியில் இருக்கிற தகப்பன் என்று சொல்லுகிற அதிகமான பேர் இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுது, பொல்லாதவர்கள் சொல்லப்பட்ட எல்லா இடத்திலும் காணப்படும். எதிர்பார்ப்பு புரியுது. அந்த சுயநலம் இடத்துல இருக்கிறதுனால தான் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். சுயநலம் தான் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு தான் பாம்பு கொடுக்காம மீனை கொடுத்து வளர்த்துருவோம். 4 பேர் முன்னால நம்ம சொல்றத கேட்கல, நம்முடைய இமேஜ் அவன் டேமேஜ் பண்ணிட்டான்னா நமக்கு என்ன வந்துருது? எங்க ஊர்ல சொத்தையே பிள்ளைகளுக்கு இல்லாம அனாதை ஆசிரமத்துக்கு எழுதின 10 உண்டு. ஏன் இதை சொல்றேன்னா, சுயநலம்ங்கிறது என்ன பாதிக்கும் பொழுது என்ன வந்துருது? அங்க இருக்கு எனக்கோட சுயநலம். பிள்ளைகளை கண்டிக்கிறது வேற நேரத்தில் கண்டிப்போம், ஆனாலும் சுயநலம் நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. பிரியமானவர்களே, பரமபிதானத்தில் அது என்ன செய்யாது? இப்படி அநேக சம்பவங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போனா நம்மளையும் பிதாவையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அதனால நம்ம பொல்லாதவர்கள் சொன்னது சரிதான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளை என்னையும் மட்டப்படுத்தி பேசுவதற்காக அல்ல, வேதம் அப்படி சொல்லுது. ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது தேவனோடு அந்த பரமபிதா நன்மையானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் என்பதை ரூபிப்பதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக நம்ம எப்படி செய்வது? அதை எடுத்து வர கொள்ளாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மையும் சொத்து சுகம் அவருடைய நன்மைகளை அவருடைய தேவைகளை அவருடைய காரியங்களை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் பரமபிதாவானவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி நிச்சயமாக தருவார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் அங்கே நம்முடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார். நீங்க வாசிங்களா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள், அவர் சொல்ற கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்களுடைய செவிகள், அவருடைய செவிகள் எதுக்கு கவனமா இருக்குன்னா, நீதிமான்களுடைய, அப்படிதானே? அதுல நீதிமான்கள் சொல்லல, ஃபர்ஸ்ட்ல நீதிமான்கள் சொல்ற. வாசிக்க, திரும்ப வாசிக்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல்னா நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு எப்படி இருக்குதா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காரு. இப்ப நீங்க வாசிங்க, சங்கீதம் 14:2 வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பிரியமானவர்களே, கண்ணோக்கி அவர் பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறாரு. திரும்ப வாசிங்க 3. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. மனிதர்களை படைத்து சிருஷ்டித்து தேவசாயாய் அவனை உண்டு பண்ணி தேவன் வைத்திருக்கிறார். இப்ப பூமியை கண்ணோக்கி பார்க்கிறாரா? பார்க்கும்போது தேவனை தேட உணர்வுள்ள ஒருவன் கூட இல்லை. எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, அதுதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், அவர் நம்ம மேல ஒரு நோக்கம் அல்லது நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறார். எதிர்பார்ப்பு தேவர்கள் ஒன்று வாசிக்கிற பாருங்க. அதுக்கு முன்னால 10-11 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11.
ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கூடாது. இதே தான் சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு 13-14 வாசிங்க. அதே சரி 12 வாசிமா. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் காத்துக்கொண்டு அதை செய்தி இதையும் அதையும் பிரிக்கிறாரு. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொண்டு தீமையை விட்டு விலகி தீமையோடு இருந்துட்டு உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் நீங்க விலக்கி காத்து கொள்ளாம நீங்க நன்மை செய்தா பிரயோஜனம் இல்லை. அது நன்மையின் பட்டியல வராத பிரியமானவர்களே. எது தீமை எது நன்மைன்னு நமக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். அதை சொல்றாரு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இப்ப சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எல்லா கண்கள் முடி ஒன்று. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வரைக்கும் நினைச்சு நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பது ரட்சகருமாகிய இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்ன சொல்ல வராத ஆண்டவர்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. வேதம் பொய் கிடையாது. சரி, ஆனா யார் நீதிமான்? யார் மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கும் என்பதுதான் ரெண்டு பேரும் எழுதுறாங்க. சங்கீதக்காரன் எழுதுனா, பேதுருவும் எழுதுறாரு. சங்கீதக்காரன் எழுதுனதை எடுத்து கொண்டு போய் தான் பேதுரு எழுதுறாரு. சங்கீதக்காரன் இதை எந்த சூழ்நிலையில எழுதுனா தெரியுமா? அந்த 34 சங்கீதம் தலைப்பை வாசிங்களா. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் ஆடின சங்கீதம். ஒரு ராஜாக்கு முன்னால இவன் நுழையெல்லாம் தள்ளி அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று கீழ்கிட்டு இருப்பான். அப்போ அவன் ராஜாவை சொல்லுவான், எனக்கு முன்னால பைத்திய சேஷ்டை பண்றதுக்கு ஆளுன்னு சொல்லி இவனை கொண்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இவனை துரத்தி விடும்போது இவர் எழுதியிருக்கிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு எல்லா பட்சம் என்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பான். நம்ம எல்லாரும் சொல்றோம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இப்படி பெரிய பாவங்கள் நம்ம இடத்துல என்ன செய்திருக்கலாம், காணப்படாம இருக்கலாம். சந்தோஷம். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷன் கொலை பாதகம்னு வேதம் சொல்லுது. யோவான இப்ப போவாங்க. இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் நீதிமானாய் தேவனுடைய ரத்தத்தினால் வாசிங்களா. ரோமர் 5:1 வாசிங்க. 5:1, 5:9 அப்படி வாசிங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம புறஜாதியாரா இருந்தோம், நம்ம காட்டு வழியும் வரோம். தேவன் நம்மை தம்முடைய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி நம்மளை நீதிமானா மாத்திட்டாராம். எப்படி? இப்ப 9 வாசிங்க. இப்படி நாம் அவர் ஜீவனை கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தி எந்த ஆத்மாவினுடைய பாவமும் நிவர்த்தியாவதற்கு ரத்தம் தான் பிரதானமான காரியம். பிரியமானவர்களே, ரத்தம் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லை. ஆகையினால் அவர் என்ன செஞ்சாருன்னா, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகினால்தான் ரொம்ப 5:1 சொல்றாரு, நீங்க விசுவாசத்தினாலே என்ன இருக்கீங்க? எதை விசுவாசித்தேன்? எனக்காக அவர் இந்த பூமியில மரித்து ஜீவனை விட்டு இரத்தத்தை சிந்தி என்னை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிச்சு என்னை நீதிமான் ஆக்கிட்டு இப்ப நான் ரெண்டையும் ரசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகினால் நான் இப்ப என்ன ஆயிட்டேன்? நீதிமான் ஆயிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீங்க வாசிங்க சங்கீதம் அதே 3 வாசலாம் 34 12 13 வாசிங்க. நன்மையை காணும்படி அந்த நன்மையை நீங்க நினைத்திருக்கும்படிக்கு ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அப்படி வாழ விரும்புகிற ஒரு மனிதன் என்ன செய்யணுமா? தன் நாவை உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை என்னது இந்த பொல்லாப்பு என்ன, இந்த உதடு கபட்டு வசனிப்பு என்ன அப்படின்னா சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். பெற்றோர் நம்மளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். அப்பா இப்போ 2 பிள்ளைங்க 1 பிள்ளைங்க அவ்வளோதான் என்ன செஞ்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் 5 6 10 எங்க வீட்டில் 11 பேர். ஒரு அறிவே சொல்லுங்களேன். இப்படி நம்மளை பெற்றோர் நம்மை வளர்த்து அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, ஆமாம் ஆஸ்பத்திரினா அது அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சைக்கிளில் பைக்கில் ஆமாம் ஆட்டோ பிடிச்சி அவங்களை கூப்பிட்டு போய் அவங்கள பாராட்டி சீராக்கி வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு நன்மை செய்து அவனை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து அதுக்கு எத்தனை பேரை பிடிக்கணுமோ அத்தனை பேர்த்த பேசி ஒரு வேலை அரசியல்வாதியை பார்த்து பேசியிருக்கலாம், அல்லது மேலே உள்ள அதிகாரிகளை பார்த்து பேசியிருக்கலாம், கணவான்களை பார்த்து பேசியிருக்கலாம், சொந்த சகோதரத்தை தம்பிக்கு உதவி செய்து அவர் என்ன செஞ்சிருக்கலாம். இதை நான் பேசுறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுது. அண்ணங்காரன் நல்லா வசதியாக இருந்திருப்பான், தம்பிக்காரனுக்காக அப்பா போய் என்ன செஞ்சிருப்பாங்க. எல்லா நன்மையும் பெற்ற பின்பு இந்த கபட்டு வசதிப்பு இருக்கு இல்லையா, நம்ம அப்பா கூட கொஞ்சம் நீதிமான் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம அண்ணன் தம்பிமாரெலாம் இன்னும் சரியா ஆண்டவரை பின்பற்றதான் நான் நினைக்கிறேன்னு ஒருத்தன் பேசுனான்னா அது சரியா இருக்குமா? யோசித்து பாருங்களா. இளைஞனுக்காக பேசி இளைஞனுக்காக ஒரு உதாரணத்துக்காக சில வீட்டில் சின்ன பிள்ளைங்க கடைசி பிள்ளைங்க தான் அநேக பேச்சுதான் பேசுறாங்க. நான் இப்படி கேள்விப்படுறது உண்டு. அதிக நன்மையாக தான் பெற்றவனா இருப்பான். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன்னா, எங்கள் வீட்டில் நான் ஒரு 17 வயதுலேருந்து பண்ணைக்காக பண்ணேன்னா எங்கள் அம்மா வீட்டில் உள்ள எல்லாருக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது என்னோட கடைசி தம்பிக்கு பார்த்தீங்கன்னா 7 வயசு தான் இருக்கும். ஒரு உதாரணம், எனக்கு வந்து 10 வயசு 9 வயசு வித்தியாசம் இருக்கும். அப்போ நான் 17 வயதில் குடும்பத்துக்காக என்ன செய்ய வந்துட்டேன். நடந்த சம்பவம் தான் இதெல்லாம், ஒன்றும் ஒளிமுறை உள்ள இல்லை. அப்போ அது வந்து கடைசி தம்பி என்ன செஞ்சுட்டு இருப்பான். 7 வயசு 8 வயசு 9 வயசுல என்ன செஞ்சுட்டு இருப்பான். வேலை செய்ய முடியுமா? என்னால் வேலை செய்ய முடியும். நான் வாலிபன். நான் 17லேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா கூட ஒரு அரசியல் வீட்டில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். திரும்ப நாங்கள் பால் பண்ண வச்சோம். அந்த பால் பண்ண வைக்கும்போது கூட எங்கள் தம்பி மக்கள் 2-3 பேர் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் வந்து தொழில் பண்ணுறேன். 2 தம்பி மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், என் குடும்பத்தை சொன்னால் ஒரு புரியுங்கிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம அப்பா ஆண்டவருக்குள்ள நல்லா எங்கே போட்டு தெரிஞ்சு, அதனால தான் நம்ம அண்ணன்மாரில் 1-2 பேர் இப்படி இருக்கிறாங்க, அல்லது நம்ம தம்பிமார் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு யாராவது நானோ என் தம்பியோ சொன்னால் அது கேட்பதற்கு ஒருவேளை மற்றவங்களுக்கு அல்லது அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படித்தான் போல தெரியுதுன்னு என்ன தோன்றும் பிரியமானவர்களே. அப்படித்தான் போல என்று எண்ணுவதற்கு ஆமாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஒருவேளை ஒரு தம்பி ஏதாவது பலவீனத்தில் இருக்கலாம், ஒரு வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் பிரிஞ்சு காணப்படலாம், ஏதாவது ஒரு துக்கமான காரியம் அல்லது நன்மை இல்லாத காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் கூட என்ன செய்யலாம் காணப்படலாம். அதுக்காக
நீங்க ஆண்டவர் ஒழுங்கா எங்க அப்பா ஆண்டவர் ஒழுங்கா பின்பற்றலன்னு சொல்லி யாரும் என்ன செஞ்சிடாதீங்க. பெற்றோரை படிச்சு தகப்பட்டாய குறைச்சி மதிப்பிடாதீங்க, பேசாதீங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்றேன், நீங்க வாசிங்களா? மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் தகப்பனையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் என்ன செய்யலாம்? நிந்திக்கிறவன். சரி, தகப்பன் என்ன கவனிங்க. தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் உயிரோடு இருக்கும் போதும் நிந்திக்க கூடாது, அவர் மரித்த பின்பும் அதெல்லாம் கவனம் இருக்கணும். நன்மையை பெறும்போது தேவைப்படும் போது எத்தனை முறை கால் பண்ணி எனக்கு அது வேணும்பா, எனக்கு இது வேணும்பா, எனக்கு அதை செய்யணும்பா, எனக்கு இதை செய்யணும்பான்னு நீங்க நன்மையை பெற்றிருப்பீங்க. ஆனா மரித்த பின்பு உன் நாவை பொல்லாப்புக்கும் இது பொல்லாப்பு பிரியமானவர்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குணாசியங்கள் இருக்குமானா அதை நீங்க எழுதி போடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நல்ல தேவன் பிரியமானவர்கள். நிந்திக்கிறவன் தொடர்ந்து வாசிங்க, என்ன செய்யணுமா? கொலை செய்யப்பட வேண்டுமா பிரியமானவர்களே. இதுல யார் சொல்றா? தேவன் சொல்லுதல் போட்டிருக்கா. நீங்க இப்ப அங்க மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அது மட்டும்தான் உங்க வேலை. அதை மட்டும் நம்ம செய்யணும். நீங்க கணனியம் பண்ணக்கூடாது பிரியமானவர்களே. நீங்க யாரா இருந்தாலும் சரி, கலெக்டரா இருந்துக்கோங்க, ஐஏஎஸ் இருங்க, ஐபிஎஸ் இருங்க, முதலமைச்சரா இருங்க, ஏதோ தெளிவாய் சொல்ல முடியுமானவர்களே. தொடர்ந்து வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறார். மோசே என்ன சொன்னாரு? ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொன்னார். ஆண்டவர்கிட்ட அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் 21:17 நினைக்கிறேன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் 15 வாசிங்க. அதே அதிகாரத்துல 15ஆம் வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். 2 காரியம் பிரியமானவர்களே. அடிக்கிறவனோடு சொல்லி அவர் நிறுத்தி இருந்தா இவன் சபிச்சிருப்பான். சபிச்சாலும் அவனுக்கு தண்டனை உண்டு என்பதை அவர் உறுதிப்படுத்துவதற்காக ஒரே காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். சபிச்சிடக்கூடாது பிரியமானவர்களே, நிந்திக்க கூடாது, நீங்க தூஷிக்க கூடாது. நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20:20 வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். எப்படி அணையுமா? காரிருள் அடையும் பிரியமானவர்களே. இதுதான் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும், அல்லது ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, சொந்த வீடு இருக்கும், இது நம்முடைய சொத்து, இது நம்முடைய ஆதாரம் நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா? கடைசியா ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான், இது ஒன்னாவது நமக்கு இருக்குது, நல்ல வேலை, நமக்கு ஒரு ஜாப் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா? அந்த வேலையும் அவனை விட்டு பறிப்பிருக்கு. எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது கடைசியா ஏதாவது ஒண்ணு இது நம்முடைய நம்பிக்கையா இருக்குது, இதுவாவது இருக்குதே நினைச்சிட்டு இருப்பான் இல்லையா? அப்படி நினைச்சிட்டு இருக்கிற அந்த கடைசி நம்பிக்கையுமே தகப்பனையும் தாயையும் ஒரு மனுஷன் தூஷிச்சா அது காரணம் என்ன செஞ்சிருமா? எல்லாரும் கைவிட்ட பின்பு கடைசியா ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருப்பான் இல்லையா? இது போதும், இதுவாவது நமக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ரொம்ப ஆலமரமா வேற ஒரு மனுஷனை நம்பி இருப்போம், ஒரு தொழிலை நம்பி இருப்போம், ஒரு வருமானத்தை நம்பி இருப்போம், ஒரு காரியத்தை நம்பி இருப்போம். வேதம் சொல்றது பிரியமானவர்களே, தன் நாவை பொல்லாப்பு, தன் உதடுகளை கப்பட்டு வசனிக்கும் விளக்கி காத்துக்கொள்ளும் பிரியமானவர்களே. இப்போ வாசிங்களா, அதேதான் தேவன் திரும்ப உறுதிப்படுத்துற. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. ஆதலால்
நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆண்டவர் சொல்றார். ரொம்ப பிரதானமான அவருக்கு ஏன் இதை திரும்ப 3-4 வசனங்கள் எடுத்து சொல்றோம் அப்படின்னா, அவர் சொல்றாரு என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை அவர்களை பரிசுத்தமாக்குவார். கட்டளைகளை பிரதான கட்டளை என்னன்னு சொல்றாரு. 9 வாசிங்க. தன் தகப்பனே. அது எத்தனையோ இருக்கு பிரியமானவர்களே. ஆனா அவர் அதை சொல்லிட்டு திரும்ப தொடர்ந்து சொல்றாரு. நீங்கள் நான் உங்களை பரிசுத்தமா ஆக்குவேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நன்மை செய்வேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும். கவனிக்கிறீங்களா? கவனிக்க பிரியமான தேவன் நம்மோடு இடைப்படுகிறார், உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இந்த கட்டளைகளை காத்து நடவுங்கள் சொல்லிட்டு தான் சொல்றாரு. எங்கேயோ போய் சொல்லல. அதை சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு சொல்ல பிரியமானவர்களே தொடர்ந்து சொல்லுகிறார். தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யணுமா? கணம் பண்ணணுமே ஒழிய கனையினும் நிந்திச்சிராதீங்க. எழுதிட்டு பிரியமானவர்களே, நிந்திச்சிராதீங்க. ஒரு வேத இடத்துல அப்படிப்பட்ட குணாசியங்கள் திரும்பவும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காணப்படுமானா அதை நீங்க விடுதலை பண்ணணும். அப்படிப்பட்டவர்கள் தான் தீமையை விட்டு விலகி வாசிங்க. 13:34 சங்கீதம். தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய கட்டளை பிரியமானவர்களே. நாவை பொல்லாப்புக்கும் உன் முதல்களை கபட்டு வசனிப்புக்கும் ஆள் இருந்தா ஒண்ணு, ஆள் இல்லைனா ஒண்ணு. நன்மையை பெறும் வரைக்கும் ஒரு வாய் பேசுவாங்க. நன்மையை பெற வரைக்கும் எங்க அப்பான்னு வாயை வந்து என்ன செய்வாங்க? ஏன்னா அவங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அவங்களுடைய உயர்வை வச்சு, அவங்களுடைய பெயரை வச்சு, பிரஸ்தாபத்தை வச்சு, அவங்களுடைய மேன்மையை வச்சு இவர் வளர்வதற்கு யூஸ் பண்ணி கொள்வாரு. நான் வளர்ந்த பின்பு அப்பா ஆண்டவர் ஒழுங்கா பின்பற்றி இருந்தா நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட குறைவுகள்லாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நான் ஒன்று சொல்லட்டா. ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், விசுவாசிகளில் அவன் மாபெரும் தாசன், தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டவன். அவனோட சொந்த பேரன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏசா மனதில் அப்படின்னு நினைப்பீங்க. ஏசா யாரு அப்படின்னா அவனுக்கு ஈசாக்கு பையன் சொல்றதை விட ஆபிரகாமுக்கு சொந்த முதல் பேரன் பிரியமானவர்கள். எப்படி அவனை குறித்து சொல்றாரு? அவன் மனம் மாறுதலை தேடினானா அது அவனுக்கு என்ன செய்யலையா? கிடைக்கலையா? அவன் ஆபிரகாம் ஈசாக்குலாம் ஆண்டவர் ஒழுங்கா தொழுதுலையா? இல்ல, இப்படி பேசுறவங்களுக்காக நான் சொல்றேன். ஒருவேளை அப்படி பேசுறவங்க உங்களில் யாராவது நீங்க இருப்பீர்களே ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இனி அதை நிறுத்தணும். தகப்பன் தாயை நீங்க போட சொல்லக்கூடாது. அதுதான் நம்மளோட வேதத்தோட பிரம்மாண்டத்தில் ஒன்று பிரியமானவர்கள். எவ்வளவு எளிதாக வந்த பணம் வந்த உடனே, உங்களுக்கு வருமானம் வந்த உடனே, உங்களுக்கு உயர்வு வந்த உடனே, அதாவது நீங்க சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து வளர்ந்த உடனே அப்படி வச்சுக்கிறோம். உயர்வு ஒரு பக்கம், சொந்த வீட வாங்கிட்டா சிலரோட பேச்சு எப்படி பேருது? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு கண்ணு வலிக்கு காணாது, ஒரு வயிற்று வலிக்கு காணாதுன்னு. அந்த பணத்தை பார்த்து, பணம் வந்து அப்படிதான், அதை பார்த்து அப்படி சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பழமொழியும் சொல்லுவாங்க. தூத்துக்குடியில இவங்களுக்கு அந்த இடம் வந்த உடனே, வீடு வாங்கின உடனே, சொத்து வந்த உடனே, ஆஸ்தி வந்த உடனே, இந்த வருமானம் வந்த உடனே தரங்கள் தெரியாம என்ன செஞ்சிருது? தரம் தெரியாம பேசப்படுவது பிரியமானவர்களே. எல்லாரையும் தேவன் ஒன்று போல ஆசீர்வதிப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போவதற்கு ஆண்டு ஒரு திட்டம், ஒரு வரைபடம் போட்டிருந்தார், ஒரு பிளான் வச்சிருந்தார். அந்த திட்டத்தினுடைய கதாநாயகன் யாரு அப்படின்னா யோசேப்பு. புரியாதவங்களா இருக்கும். நீங்க சத்தியம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எடுக்கல. சும்மா அப்படி நான் அப்படியே கடந்து போனேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் பயன்படுத்திய மாபெரும் பாத்திரம் யோசேப்பு. அங்க போவதற்கு, எகிப்துக்கு போவதற்கு 70 பேர் 68 பேர் 70 பேர் போறாங்க. யாக்கோபுடைய சந்ததிகள். அதுக்கு பயன்படுத்தினது யாரு? யோசேப்பு. நீதிமானா இல்லையா? எல்லாரும் யோசேப்பு நீதிமானா இல்லையா? நீதிமான் பிரியமானவர்களே. முன்முத்ததா வேதம் சொல்லவே இல்லை. சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆனா திரும்ப 434 வருஷம் முடிஞ்சு அந்த நீதிமானுடைய சந்ததி அங்க இருக்கு. ஆசனாத்
ஆசனாத் அவங்க மனைவி பேர், இவர் பேர் சாப்நாத் மனையான்னு பாருங்க மட்டும்தான். இவங்களுடைய சந்ததி அங்கே இருக்கு, எப்ராயிம் மனோசே கோத்திரங்கள் அங்கே இருக்கு. ஆனா அவங்கள புறப்பட பண்ணும்போது தேவன் பயன்படுத்துற பாத்திரம் யாரு? லேவி கோத்திரம், மோசே. அப்போ நீதிமன்றம் இல்லையா அவன்? அதனாலதான் அவனை பயன்படுத்துறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க யாரையுமே குறை சொல்ல வேண்டியவர் நமக்கு, அதுதான் நம்ம எடுக்கணும். அதான் தீமைங்கிறார். அந்த தீமையை விட்டு விலகிதான் நீங்க என்ன செய்யணும். நீங்க அப்படி செஞ்சாலும் அந்த நன்மை பட்டியல வரும். இல்லை நீங்க செய்யற நன்மை அது என்னப்படாத பெரும். பிரியமானவர்களே, இது தீமை என்று உங்களுக்கு தெரிந்தால் தானே நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள். ஆகவே தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். எது தீமை? சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டு, முதல்களின் பேச்சோ வறுமைய மாத்திரம் தரும். பிரியமானவர்களே, சகல பிரயாசத்திற்கும் பலன் உண்டாம். நீ எடுக்கலாம். நீதிமொழிகள் 14:23. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. முதல்களின் பேச்சோ, இந்த முதல்களின் பேச்சு நம்ம முடிச்சிட்டாரு. அதுல விசேஷம் பிரியமானவர்களே, நீங்க காரியத்தை கொடுத்த காரியத்துல ரொம்ப ரொம்ப என்னது அப்படியே பெரிய அறிவாளி நினைச்சு என்ன செஞ்சிருந்தீங்க. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்மோடு இவ்வளவாய் தேவன் இடைப்படுகிறார். ஏன் தெரியுமா? அவரை மேல இருக்கிற அன்பு. பிரியமானவர்களே, அந்த அன்பை உணரணும். உணர்ந்துட்டா நம்ம என்ன செய்வோம்? பேச மாட்டோம். பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான். முதல்களை மூடனும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் அதான் சொன்னான், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் சொன்ன. வாசிங்க சங்கீதம் 39:1-2 வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து இருக்கும் மட்டும் நலவனையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, நலன் தெரிஞ்சு கூட பேசக்கூடாது. அப்படி இருக்க தீமையான காரியங்களை நம்ம பேசுவோமானா ஆண்டவருடைய காரியம் நமக்கு விரோதமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க 3:12 பேதுரு. எப்படி இருக்கா? நீதிமன்றங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொன்னதை பேதுரு எடுத்து எழுதுகிறார். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் 34 சொல்லிட்டான். ஆமா, நாவை பொல்லாப்புக்கும் உன் முதல்களை கபட்டு மசலுக்கும் விளக்கி காத்துக் கொண்டேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து பிடி. தொடர்ந்து கொள்ளா சொல்றது. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்ப சொல்ற கர்த்தருடைய கண்கள் உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு சித்தம். பிரியமானவர்களே, உங்களை மேன்மைப்படுத்துவது தேவனுக்கு சித்தம். உங்களை உயர்த்துவது தேவனுக்கு சித்தம். தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு ஒரு ராஜா ஒரு காரியம் செஞ்சாங்க. நீங்க எழுங்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். 20 யார் வரான்னா யோசபாத். யோசபாத் எப்படிப்பட்ட ராஜாங்கிறத நான் லேசா சொல்றேன். நிறைய சம்பவங்கள் இருக்கு. இந்த அப்பா ஒழுங்கு இல்லை, பிள்ளை ஒழுங்குன்னு பேசுறவங்களுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். 2:20 29 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. ஆமா, போதும். இதுல யாரை பார்த்து சொல்றாருன்னு சொல்லிடுங்க.
இவங்க 3 ஏராளமான கூட்டம் வந்துடும். யாருக்கு? யோசபாத்துக்கு விரோதமா. அந்த கூட்டத்தை வந்து ஆண்டவர் இவங்களுக்காக கூட நின்று அந்த யுத்தத்தில் இவங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். 3 பேர். யார் வேணா? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், ஏதோமுடைய சந்ததியவங்க. சரி, இந்த 3 பேருக்கும் உங்க பராக்காவில் கூடி 3 பேருடைய காரியம் வந்து 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை காலி பண்ணிடுவாங்க. அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகம் என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அம்மன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்து ஏசாவை காலி பண்ணிட்டாங்க, சேயீர் மலை தேசத்தில் காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது அம்மோனியரும் மோவாபியருமே சண்டை போட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் வந்து சண்டையே போடல, அவங்களே வெற்றிக்கு என்ன செஞ்சிட்டாங்க? செத்துட்டாங்க, செத்து மாட்டிட்டாங்க. ஆண்டவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாருன்னா 29 சொல்லுது. 29 என்ன சொல்லுது? கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று எவெல்லாம் கேள்விப்பட்டானோ, எந்த ராஜாக்கள் எல்லாம் கேள்விப்பட்டாங்களோ, எந்தெந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க கேள்விப்பட்டாங்களோ, அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான அவ்வளவு பயப்படுறான். யாரை கண்டு? இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு, இந்த யூதாவை கண்டு, இந்த யோசபாத் ராஜாவை கண்டு. யோசபாத் கூட ஆண்டவர் இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகினாலும் இது நடந்துச்சு. இந்த யோசபாத்துடைய பையன் யார்? யோசபாத்துடைய வருஷம் என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். யோசபாத்து சாகா 21 வருஷங்க. யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அவன் ஸ்தானத்திலே யார் ராஜாவாயிட்டான்? அவன் பையன், யோசபாத்தோட பையன் ராஜாவாயிட்டான். இப்போ நீங்க 20:32 வாசிங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்திய அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழி. யாரு? யோசபாத். அவன் கேட்ட யோசபாத்தை போடுங்க. யோசபாத் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து, தன் தகப்பனாகிய ஆசா வந்து நல்ல பக்தி உள்ள ஒரு மனுஷன். அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னா தேவனால நற்சாட்சி பெற்றிருக்கானா இல்லையா? இல்ல, உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்றேன். தேவனிடத்துல நற்சாட்சி பெற்றிருக்கானா இல்லையா? ஆண்டவர் நிறைய பேர் வந்து சாட்சி கொடுப்பதில்லை பிரியமானவர்களே. இந்த ராஜாக்கள் வம்சத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுவாரு, தாவீது தேவனை உத்தமமா பின்பற்றினாரு. அதுக்கப்புறம் ஆசா, யோசபாத் இந்த வரிசையில வர்றவங்க. அப்படி வரிசையில வந்தவன் தான் புரிவதற்காக சொல்றேன். யோசபாத் நல்ல ராஜா அப்படி உங்களுக்கு புரியுதா? யோசபாத் யாரு? அப்போ நல்ல ராஜா தானே, அவன் பிள்ளை நல்லவங்க இருக்கணும். இந்த உலக மக்கள் சொல்றாங்க இல்லையா, நம்ம அப்பா நீதிமானா இருந்தா, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த உங்களுக்கு புரிதல் வரணும் என்பதற்காக. யோசபாத் என்ன செஞ்சுட்டான்? நித்திரை அடைஞ்சிட்டான். 4 வசனம் வாசிங்க. 21:4. 3 வாசிக்கலாம். அவருடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் முச்சலுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சிரேஷ்ட புத்திரனானபடியால், யோராம் இவன் முதல் பையன், சிரேஷ்ட புத்திரனானபடியால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். அவனுக்கு மட்டும் ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரு. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து, யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் பாருங்களேன், எவ்வளவு உனக்கு ராஜ்யபாரம் வந்துட்டு எல்லாரையும் ஒரு ஓரமானி போய் இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம்னா, இல்ல அவன் சகோதரர்களுக்கு எதிராக வந்தா கூட பரவாயில்லை, ராஜ்யபாரம் அவன் கைக்கு வந்து நான் தினப்பட முன்னாலே அண்ணன்மார் வந்து என்ன காலி பண்ணிடுவாங்க, என் தம்பிமார் வந்து என்ன வந்து காலி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு நீ கொண்டா பரவாயில்லை. வேதம் தெளிவா பைபிள் வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதுங்க. யோராம் தன்னுடைய தகப்பனுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்து நல்ல வாசிங்க, தன்னை நாம் பலவீனமா இருக்கும் போதுன்னு சொல்லல, நாம் பலப்படுத்த முயற்சி செய்யும் போதுன்னு சொல்லல. வேதம் அழகாய் சொல்லுது, பலப்படுத்தி கொண்ட பின்பு. சிலருக்கு தேவன் உயர்வை கொடுத்த உடனே, வருமானத்தை கொடுத்த உடனே, பணத்தை கொடுத்த உடனே, ஆளுமையை கொடுத்த உடனே, 10 ரூபாய் காசு சம்பாதிக்க சக்தி வந்த உடனே அவன் என்ன செஞ்சானா? சகோதரரை எல்லாரையும் கொண்டு போட்டானா, சில மந்திரிகளையும் கொண்டு போட்டானா. அது ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு. 21:13 வாசிங்க. 12:13 வாசிங்க. எழுதின ஒரு நிருபம் அவனிடத்துக்கு வந்தது. யோராம் ராஜாவுக்கு வருது. அதில் தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர், தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழியிலும்
யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழியிலும் தாத்தா ஆசாவின் வழியிலும் நீ நடக்கல. இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எஸ்ரேலின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிறோம். சொல்றாரு, நல்லா வாசிங்க. உன்னை பார்க்கிறோம் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரனையும் நீ ராஜாவுக்கு தகுதியே கிடையாது. ஆனா அவனுக்கு ராஜ்யபலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வருமானத்தை சம்பாதிப்பதற்கு நீ தகுதியே கிடையாது. வேதம் சொல்றது அந்த வீட்டை கொடுத்ததுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உன் சகோதரனை பார்க்கிற நீ தகுதியற்றவன். ஆனா உனக்கு செஞ்சிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தகுதி இல்லாதவன் உன்னை பார்க்கிறோம் நல்லவன் தம்பி மாதிரி சொல்றது வேதம். உன்னை பார்க்கிறோம் நல்லவன் உன் சகோதரர்கள். ஆனா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிற நீ என்ன பேசுற? நீ என்ன பேசுற? உன் நாவை கபட்டு வசனிப்புக்கு விளக்கி காத்துக் கொள்ளல, துணிகரமா பேசுறாங்க. சொல்றது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை என்ன செஞ்சுக்கோ, காத்துக்கோள். மூலம் பேசுற மாதிரி என்ன செஞ்சிடாத. வாசிக்கலாம் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1-2 இருக்கும். பரிமள தைலத்தை பார்க்கிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அவர் சொல்றாரு, பிரசங்கி ஆக்கியம் எழுதுறவர் சொல்றாரு, சால்மன் சொல்றாரு, எப்பா நீங்க பலிகிரியெல்லாம் செலுத்துறீங்க, நல்லதுதான். சர்வாங்க தகனம் பலி, சமாதானம் பலி, பாவ நிவாரணம் பலி, குற்ற நிவாரணம் பலி எல்லாம் நல்லதுதான். ஆனா அதை விட உத்தமம் ஒண்ணு இருக்குது, செவி கொடுக்கணுமா. கர்த்தருடைய சத்தம் நம்மை நோக்கி வரும்போது என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். மாணவர்களே தொடர்ந்து வாசிங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். பேசுறது இது தீமை என்று அவங்களுக்கு அறியாதிருக்கிறார்கள் சொல்லிட்டு தான் திரும்ப சொல்றாரு அடுத்த வசனத்துல, நீ தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். அப்ப எது தீமை? 1ஆம் வசனத்துல பிந்திய பகுதியில் சொல்றாரு, தாங்கள் செய்கிறதுக்கு போட்டிருக்கலையா, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனாலதான் செய்கிறதுக்கு போட்டிருக்கனால பேசுறதுக்கு போட்டிருப்பாரு. எல்லாத்துக்கும் பொருந்தும். நம்முடைய செய்தியும் கூட என்ன செய்யும்? தீமையானதா இருக்கும். அதனால சொல்றாரு, செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லிட்டு தான் பேச்ச எடுக்கிறாரு. நீ தேவ சமூகத்துல துணிகரமா என்ன செஞ்சிடாத, உன் வாயினால பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கிறாங்க. ரொம்ப பேசினா பிரச்சனைங்க. அதையும் அப்பா அம்மாவை பத்தி ரொம்ப பேசினா பிரச்சனை. மேன்மையை பேசலாம், எவ்வளவு நாளும் பேசலாம், தப்பு இல்லை. இல்லாதவங்களை பத்தி என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், அது அவசியம் இல்லையே. உண்மையிலே நீங்க யோசித்து பாருங்க, எத்தனையோ பேரண்ட்ஸ் பிள்ளைகளை சரியா கவனிப்பதில்லை. ஆனா நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல பெற்றோரை என்ன செய்கிறாரு, நன்மையை அனுபவிச்சுட்டு சொல்ற காரியம் பார்த்தீங்களா, அது வேதனையும் வேதனை புரியப்படாது. அது நான் என்ன சொல்றேன், வேதனை சொல்லிடுது, தகப்பனை கொள்ளையடித்து வாசிங்களா 30-17 நீதிமொழிகள் 30-17 தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை எப்படி இருக்கும் பாருங்க. இந்த வசனம் இந்த இடத்துக்கு பொருத்தமான நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசித்து பாருங்க, சம்மந்தமே இருக்கிற அவங்க நினைவு வந்துட்டு எழுதிட்டு இதை சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மேல வாசிங்கன்னா அவர் சொல்றாரு, தாத்தா என்கின்ற குமார்த்திகள் உண்டுன்னு சொல்லுவார்ல, அதை சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டாரு.
அதான் 15-16 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு வர்றாரு. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை. ஏற்கனவே ஒரு சிலருக்கு சரியா கண் பார்வையிலே பிரச்சனை இருக்கும், அவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க. அதை கூட உணர என்ன இருக்காது. நான் யாரையும் சொல்றேன், நீங்க எழுதிடாங்க, வேதம் சொல்லுது. அப்ப இந்த பழுவில் அதுதான் நினைச்சு கண்ணாடி போட்டு நீங்க என்ன செஞ்சிடாங்க. ஆமா, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், பாசமா சிரிக்கிறாங்க. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, வேதம் சொல்கிறது தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள். வார்த்தை உண்மையுடன் பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட குணாதிசயம் நம்மளுக்குள்ள மறைந்திருக்குமானாலும் நம்ம அப்பா அம்மா பத்தி வெளியே யார்ட்டையும் சொல்லாம இருந்திருக்கோம். ஒரு சில சகோதரிகிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நீங்க பண்ணாமல் இருக்கலாம், ஆனா உங்க இதயத்துல இருக்குமானாலும் எடுத்து என்ன செஞ்சுருங்க. நான் இருக்கு பார்த்துருவேன். நான் கருத்து பாருங்க, எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவை. பாருங்க, ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லை. இந்த வசனம் நடுவுல பொருத்தமே இல்லாம நான் சொல்றேன். செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் சில சம்பவம் ஆண்டு ஞாபகப்படுத்துவார். ஆமா, அப்படி நான் தச்சுல உங்க சகோதரி சர்ச்சை நான் செய்தி கொடுக்கும்போது ஆட்கள் சொன்னார், நான் யாருன்னு சொல்லு அப்படிங்க. நான் யாருன்னு சொல்லு. அது சொல்லும் போது அந்த இருந்த மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, நான் யாருன்னு சொல்லல. 57:17 ஏசாயா. அதை கேட்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி பிரியமானவர்களே. அதை மாதிரி தான் நீதிபதிகள் எழுதும் போது அவர் அழகா சொல்றாரு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்களை எழுதி வைக்கிறார் பாருங்க. வாசிங்க. 55:15 சாரி மன்னிக்கலாம், 57:15. நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். இப்போ நீங்க எல்லாம் நீதிமான் ஆயிட்டீங்க அவருடைய ரத்தத்தினால. நம்ம எல்லாம் நீதிமான் ஆயிட்டோம் அவருடைய ரத்தத்தினால. இப்ப அவரை தங்க வைக்க நம்ம கூட பிரியமானவர்களே. அதான் சொல்றாரு, அதுக்குதான் சொல்றாரு, நான் பணிந்தவர்களின் ஆவியை. எந்த பெற்றோர் எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு சோதரம் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உங்களை தாழ்த்துறீங்கன்னு அர்த்தம் பிரியமானவர்களே. எத்தனை நல்ல தேவன் தெரியுமா. நல்ல தேவன் நம்மோடு ஆதாரத்தோடு பேசுறாரு, வசன அடையாளத்தோடு பேசுறாரு. அவர் நம்ம மேற்கொண்ட அன்பு பெரியது பிரியமானவர்களே. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு உயிர்ப்பிக்கிறதுக்கும் பணிந்த ஆவியில அவர் வாசம் பண்ண வேண்டும் சொல்கிறார் பெரியமானவர்களே. மோசேயுடைய மனைவி பேர் என்ன? மோசே மனைவி பேர் சிப்போரா. மீதியான் தேசத்து பொண்ணெல்லாம் கட்டியிருப்பான். அப்போ உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்றேன், அந்த பெற்றோர் அப்படின்னு வர்றதுனால அவருடைய மனைவி சிப்போரா. இப்போ ஆண்டவர் அவங்க கூட பேசுறாரு. ஆண்டவர் அவங்க கூட பேசும்போது அவன் வந்து வீட்டில் அவன் 80 வருஷம் 40 வருஷம் இங்கே இருந்தான், எங்க பாகமுடைய வீட்டில். திரும்ப 40 வருஷம் தன்னுடைய மனைவி மாமனார் கூட மீதியான் தேசத்தில் இருக்கிறார். அப்போ அவங்க 40 வருஷத்துல அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தார். யாரு? மோசே. பார்வோனுடைய வீட்டில் இருந்ததுனால. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறைமையை பற்றிய காரியங்களை ஒருவேளை அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிற வாய்ப்பு உண்டு. வேதத்தில் அதை தெளிவாக சொல்லப்படல. தெரிஞ்சிருக்கும், கற்றிருக்கலாம், கேட்டிருக்கலாம், இல்லை ஆண்டவரே அவன் வெளிப்படுத்தி இருக்கலாம். இவன் அங்கே போய் குழந்தெல்லாம் பிறந்துட்டு அவருடைய மனைவி கூட அவர் மாமனார் போய் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை போய் நான் பார்க்க போறேன் அப்படின்னா சுகமாய் போய் வரணும். அவன் மாமனார் அவன் சுகமாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வழி இல்லை. வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். வழியிலே தங்குமிடத்தில் இவங்க வந்து பிரயாணப்பட்டு வராங்க. இந்த சம்பவத்தில் நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. மோசேயும் அவருடைய குடும்பமும் பிரயாணப்பட்டு வருது. தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, கர்த்தர் மோசேக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். பாருங்க, அவனை என்ன செய்ய பார்த்தாரா? ஏன் அவனை போய் கொல்ல பார்த்தாரு?
அப்படின்னா தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சிப்போரால் கொல்லப்பட்டது யாரா? சிப்போராலுடைய கணவன். மோசே கொல்லப்பட்டாரு. நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது யாரு? சிப்போரால். ஒரு கற்கான கல்லை எடுத்து தன்னுடைய புத்திரனுடைய நுனித்தோலை எடுத்து அறுத்து அவருடைய கால்களுக்கு நேராக வீசி, நீர் என்னுடைய ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் விளையிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒண்ணு மோசே சிப்போராட்ட சொல்லியிருக்கணும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பிரமாணம் உண்டு, ஆபிரகாம் அவர் உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு, ஈசாக்கு யாக்கோப்பு நாங்க எல்லாருமே ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணுவோம், நம்ம பையனுக்கும் பண்ணணும்னு சொல்லி இருக்கலாம். இல்ல இந்த சம்பவத்தெல்லாம் இவன் சொல்லி இருந்து சிப்போரால் வேண்டான்னு சொல்லிக்கலாம். ஏங்க நீங்க வேற செத்துக்கு போயிட்டா நீங்க வாழ்க்கை இதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலாம் கிடையாது, வேண்டாம் நமக்கு வேண்டாம், நம்ம உடம்புக்கு ஒத்து வராதுன்னு சிப்போரால் தடுத்தாரா? இல்ல இவர் சொல்லி இருந்து சிப்போரால் செய்ய சொல்லி மோசே அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம தான் இங்க வந்துட்டோமே அப்படி யார் இதுக்கு தடை தெரியல. ஆனா கொல்லப்பட்டது மோசே. கொல்லப்பட்டது நான் நினைக்கிறேன் தன்னுடைய மனைவியின் பேச்சை இவர் கேட்டு, மனைவியினுடைய பேச்சை இவர் கேட்டு ஒருவேளை செய்யாதிருக்கலாமோ என்று நான் அதை கற்பனை செய்யறேன். ஆகியனால்தான் இவனை உனக்கு அதிகாரம் இருக்கு. குடும்ப தலைவர் யாரு? யார் கையில தேவன் அதிகாரத்தை கொடுத்தாரு? யார் கையில கொடுத்தாரு அவங்க கையில கணக்கு கேட்பார். பிரியமானவர்களே, குடும்பத்துக்கு நீங்க தலைவராக இருந்தீங்கன்னா நீங்க ஆளுமையை கையில எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொல்ல பார்க்கிறாரு, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஆக்ஷன் எடுத்து அவரை யார கணவரை மோசையை காப்பாற்றி விட்டாங்க. இப்படி என்ன பண்ணாங்க? 1ஆம் வசனம் வாசிங்க. என்னமோ 12:1 எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி போதும். இப்போ இந்த சீன்ல யாரெல்லாம் வரா அப்படின்னா, மோசே வராது, மிரியாம் வராங்க, ஆரோன் வராங்க, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீன்னு சொல்லி மோசேயுடைய மனைவி வராங்க. ஆனா பேசுனது யார் அப்படின்னா மோசேயும் மிரியாமும் ஆரோனும் பேசுறாங்க. அவங்களுக்கு எதிரா மோசேயோ அல்லது அந்த எத்தியோப்பிய ஸ்திரீன்னு சொல்லப்படுகிற மோசேயுடைய மனைவியோ பேசுறதா வேதத்துல என்ன செய்யல. ஆனா அங்க ஆக்ஷன் எப்படி எடுத்தாங்க? தூதன் அவருடைய மனைவியுடைய குணாதிசயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் என்பதற்காக அங்க தூதன் கொல்ல வரும்போது ஆக்ஷன் எடுத்தது யாரு? மோசேயுடைய மனைவி. இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக பேசுறாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும் பேசுறாரா, எங்களோட பேசலையான்னு சொல்லும் போது எதிர்வாதம் பண்ணுவதற்கு அவங்க 2 பேருமே மாற்றம் வரணும், வளர்ச்சி வரணும். பிரியமானவர்களே, கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே, நம்ம கேட்கக்கூடாது. நம்முடைய பற்றிய குறைகளை நம்மை குறித்து சொல்லும் போது நம்ம காது கேளாமல் போல இருக்கணும். பிரியமானவர்களே, இவனா சவுல் இருந்தான், இவனா நம்மை ஆடப்படுறான்னு சொல்ல நக்கல் பண்ணாங்க எல்லாரும். அவன் காது கேளாமல் போல இருந்தான். சீமையை தூசித்த அழுத்த பிரியனே, பேரியாரின் மனுஷனே, தொடர்ந்து போ. ராஜ்யபலத்தை பென்யமீன் கோத்திரத்துக்கு திரும்ப பண்ணுவார், சவுலுடைய குடும்பத்துக்கு திரும்ப பண்ணுவார் சொல்லும்போது தாவீது அவன் பேசட்டும், அவன் பேசட்டும், அதை கேட்டான். பிரியமானவர்களே, அவன் நினைச்சா அவன் தலை வாங்கி போட்டுருவான். யோவாபு கூட இருக்கிற அபிஷா எல்லாம் சொல்றான், அந்த செத்த நாயை ராஜாவை தூஷிக்கணும்னு. திருப்பி வரும்போது இவன் தான் முதல்ல அவனை வணங்குவான். அப்ப கூட அவன் கொள்ளலாம். இன்னைக்கு வேண்டாம் வெற்றிருந்தான், அவனை கடைசி வரைக்கும் கொள்ளவே இல்லை. தாவீது எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவனுடைய பையன் சாலமோன். நம்ம சொல்றோம் பெற்றோர் பெற்றோர் பெற்றோர். சாலமோன் கர்த்தரே பேசினாரு. தாவீதோட ஒரு பெரிய உத்தமமான ஆண்டவன் சொல்லி வேதத்துல இயேசுவான தேவன் கொடுத்த சர்டிபிகேட் எப்படின்னா வாசிக்கலாம் 13:22 என் நிறுவனத்திற்கு ஏற்றவர் எனக்கு சித்தமானவரை எல்லாம். அப்போஸ்தலர் 13:22. சவுல் ராஜாவை தள்ளி ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு
வம்சத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று சொன்னார் பிரியமானவர்களே. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் சொல்றார், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அப்படிப்பட்ட சாட்சியம் பெற்றவனுடைய பையனுடைய வாழ்க்கை எப்படி வந்துச்சு? வாசிங்க 1 ராஜாக்கள் 11:11 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, யாரை நோக்கி? தாவீதின் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் தாவீது வம்சத்துக்கு எல்லாரும் கொடுப்பேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சூரியன் உள்ள மட்டும், சந்திரன் உள்ள மட்டும், ராஜாக்கள் உள்ள மட்டும் நீங்கள் என்று சொன்னார். இவன் செய்த கீழ்ப்படியாமை நிமித்தம், தாவீது நிமித்தமா சாலமோன் கீழ்ப்படியாம போனா, சாலமோன் பாவம் செய்தான். பிரியமானவர்களே, அவங்க அப்பாவுக்கு என்ன செய்தார்? நம்ம எல்லாம் சொல்லிடுறோம், அவங்க அப்பா கூட ஒழுங்கா என்ன செய்யற, ஆண்டவருக்கு பிரியமா வாழல போல சொல்லிடாதீங்க, இருதயத்தில் நினைச்சிடாதீங்க. பிரியமானவர்களே, செட்டைகள் உள்ளது கொண்டு போய் சேர்த்துருமா ஆண்டவர்கிட்ட. ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க இருதயத்தோடு நீங்க நிந்திக்க கூடாது. பெற்றோர அவன் சொல்றான், நீ செய்யாமல் போனது நிமித்தம். சொல்ல முடியுமா? இப்போ யாராவது பெற்றோரை பற்றி அவர் ஒழுங்கா ஆண்டவருக்கு கீழ்ப்படி நடந்து அவருடைய சந்ததி இப்படிலாம் இருந்திருப்போம். அது நம்முடைய வேலை, அது நம்முடைய காரியம். இந்த கணக்கு போறது, மார்க்கு போறது, மற்றவங்களை பற்றி அளவுகோல் நம்முடைய வேலையில் பிரியமானவர்களே. ராஜா பெரிய விக்கிரகாரன் இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லு, அவன் தன்னை தாழ்த்தினான் என்று சொல்கிறது. கர்த்தர் தாழ்மைக்கு பயன்படுத்தார். பிரியமானவர்களே, அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையில் சிறந்தவர். பிரியமானவர்களே, ஆமா. 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, அநேக வசனங்களை சொல்ல முடியும். அவருடைய உண்மையில, அவர் உண்மையிலேயே உண்மை உள்ளவர். இவன்கிட்ட வந்து பேசினாரு தாவீது நிமித்தம். 2 முறை சொப்பனத்துல சாலமோன்கிட்ட வந்து பேசினாரு. இவன் என்ன செய்யல? கீழ்ப்படியல. தாவீது ராஜா ஒழுங்கா ஆண்டவருக்கு பிரியமா வாழல, அதனாலதான் அவருடைய பிள்ளைகள் இப்படி ஆயிடுச்சு என்று யாராவது சொல்ல முடியுமோ? வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே, பெற்றோரை கொடுத்த காரியத்துல நீங்க எந்த விதத்திலும் அவருடைய குறைகள் காணப்பட்டா, நிர்வாணம் காணப்பட்டா, நீங்க மூடி போடுங்க. அது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நிர்வாணத்தை மூடணும். ஒரு சந்ததி மூடிச்சு. நோவாயுடைய பிள்ளைங்கள ஒருத்தர் 2 பேர் போர்வைக்குனால் கொண்டு வந்து செஞ்சிட்டாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சான்? சிரிச்சான். சிரிச்சவனுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் அழிக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, ஒரு சாபத்துக்குள்ள தான் இருக்கு. ஒரு நாள் நம்ம கட்டளை சித்தமான நான் அதை கொடுக்க முடிய ஒரு பெரிய செய்தி கொடுக்குறோம். அவனுடைய சந்ததி என்னென்ன, ஏன் தேவன் அதை நியமித்தார்? சிலர் வந்து இதற்காக தான் அதை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமாம், எபிரேயர் 3:1 வாசிங்க. இப்படி இருக்க நீங்களும் நானும் எதுக்கு பங்குள்ளவர்களா வாழணும்? பரம அழைப்புக்கு. பிரியமானவர்களே, குறைவுகள் நம்மகிட்ட காணப்படுது. ஆனா அந்த குறைவுகளை நம்ம ஆண்டோட அறிக்கையிட்டு ஆண்டவரை முன்னோக்கி செல்வதற்கு, நேசிப்பதற்கு, நான் தேவன் தந்த இந்த பெற்றோர் அல்லது சகோதர சகோதரிகளை நான் நிறைவாய் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு நீ பலம் தரும் கேட்கணும். அதை விட்டுட்டு அவருடைய குறைவுகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போமானா இந்த பரிசுத்த சகோதரரை சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நான் அந்நியமாய் பெரிய பிரியமானவர்கள். புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்மை அழைத்திருக்கிற விதம் எப்படி? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை பார்க்கும்போது மேன்மையோட சகதியாக தான் பார்க்கிறார். நேற்று வரைக்கும் பாவியா இருந்திருக்கிறான், பாவம் செய்திருக்கிறான். நீங்க யாரை பார்த்தாலும் மேன்மையோட சந்ததியா பார்க்கணும். இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. அதை நீங்க அறிக்கையிடணும். பிரியமானவர்களே, திருவசனம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணும். அதெல்லாம் சொன்னாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றம் மேல. அது
இது எப்படி இருக்குதான்? நோக்கமா இருக்குதான். அதான் சொன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அவரு எப்பேற்பட்ட தேவன் பிரியமானவர்களே. கொஞ்சம் 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 உண்மை இருந்தா போதும். அந்த கொஞ்சத்தை அவர் பெருசா பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு இருக்கும்போது, கொஞ்சம் கீழ்ப்படுதல் இருக்கும்போது, இந்த மனதை கீழ்ப்படிய வரும்போது பிரியமானவர்களே, உங்களை அவர் மேன்மையுள்ள சந்ததியாக தான் பார்க்கிறார். அதான் நம்ம ஆண்டவருடைய குணாதிசயத்துல ரொம்ப சிறந்த குணம் பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, வாசிங்களா? 1 பேர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து எவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து எழுதுகிறார்கள்னா, யாருக்கோ சொல்றாரு நமக்கு இல்லைன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க எழுதுவாங்க. இந்த வார்த்தை ஒருவேளை இருதயத்துடைய ஆழத்துல இருக்கலாம். நான் பெற்றோரை கனகீனம் பண்ணக்கூடாது, பெற்றோரை மதிக்கணும்னு நீங்க நினைச்சா நீங்க எழுத மாட்டீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நான் எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்க முடிவு பண்ண முடியும் பிரியமானவர்களே. சாலமோன்ட்ட வந்து பேசினார்களா? அவன் மனம் திரும்பினா அன்னைக்கு ராஜ்யபாரம் 2 உடைஞ்சிருக்குமா? யூதாவுக்கு 1 கோத்திரமும் இஸ்ரவேலுக்கு 11 கோத்திரமும் போயிடுச்சு. யூதாவும் பெண்ணியமே வந்திருக்கும் நினைக்கிறேன். மரணத்தை ஜீவனையை நம்ம முன்னால வச்சிருக்கிறார். நீங்க என்ன எடுத்து போறீங்க? அதற்கென்றே அவங்க வாசிக்க தொடர்ந்து, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நீங்கள் ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு நம்ம ஆமா சந்ததி ராஜதி ஆசிரியர் கூடாரம் எல்லாம் இருக்கிறார். நம்ம வந்து பரிசுத்த ஜாதி அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். ஆனா வெள்ளத்தில் ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அதுதான் சொன்னாரு 12ல், உன் நாவை பொல்லாப்புக்கும். 34:12 வாசிங்க, நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 34:12. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் காத்து கொண்டு தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொண்டா கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்க முடியுமான நன்மை செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அநேக சான்றுகள் உண்டு. அந்த ராஜா அகசியா, யோசபாத்து பையன், வாங்க அவனை லேசா பார்த்துடலாம். அவன் என்ன செஞ்சான்னா, தன்னை பார்க்கிலும் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21 வீட்டார்கள் அவன் சகோதரனை நீ கொன்று போட்டபடியினால் 2 நாளாகவும் 21:14 வாசிங்க. இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா பாதையினாக பாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியது. வெளியே கொடுத்த விரும்புவது அதே மாதிரி நடந்தது. ஏன் இதை ஒன்று சொல்ல வரேன்னா, நம்மை பற்றி நீதிமன்றமாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள ஆண்டவர் வந்து ஒருவேளை ராஜ்யபுரம் கொடுக்காம இருந்திருக்கலாம். யோராமுக்கு தான் ராஜ்யபுரம் வந்துச்சு. அவனுடைய தம்பி மேலும் நல்லவங்க தான் வேதம் சொல்லுது, நல்லவங்க வேதம் சொல்லுது. அவனுக்கு ராஜ்யபுரம் என்ன செய்யல, கிடைக்கல. விட ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு இல்லாத இருக்கலாம். உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம், நன்மையை கொடுத்துருக்கலாம், நல்ல மேன்மையை கொடுத்துருக்கலாம், திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம், நல்ல பெற்றோர் என்ன கொடுத்துருந்தாலும் ஆண்டவரே நீ கொடுத்த இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை 6,00,000 பேர் புருஷர் இருக்கிற கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவன் தான் மோசேன்னு அன்னைக்கு சிப்போராளுக்கு என்ன செய்யாது தெரியாது. பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட தலைவனுடைய மனைவியை மாறினா பார்த்தீங்களா? அப்படி மனமாற்றம் பண்ணிட்டியா? என்னங்க பண்ணி வீட்டுக்கு வாசிங்க. அவன் பேசவே இல்லை, பேசினாலும் வேறு சொல்லப்படவே இல்லை. மோசையே பேசுற பிரியமானவர்களே, சாந்த குணம் உள்ளவன். அவன் சாந்த குணம் உள்ளவன். நம்ம ஆக்ஷன் எடுக்கிற அம்மா, அந்த அம்மா பேசுற வளர்ச்சி அவருடைய ஈவின் பரிபூர்ணமாக காணப்படும். அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த வளர்ச்சிக்கு நேரான உங்களுடைய செயல்பாடுகள், அந்த வளர்ச்சிக்கு நேராக உங்களுடைய நடைமுறைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள் காணப்படுமானா நீங்க அதை விரும்பிட்டா போதும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரிந்தும் நிச்சயமாக முடித்து அது உங்களை மறந்துகப்படுத்த முடியுமானவர்களே. அவர் தன்னுடைய வல்லமையான செயல்களை 1:16 வாசிங்க. கொலோசியர்
அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இல்லை 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 28 வாசிங்க. எந்த மனுஷனையும் ஆ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாகவும் ம் நிறுத்தும்படிக்கு ஆ அவரையே நாங்கள் அறிவித்து அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதற்காக அதற்காக ஆ. நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற ம். அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். இந்த பிரயாசத்தை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்க விரும்பினா போதும்னு. 103 சங்கீதம் 17-18 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயன்படுத்தும் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா எண்ணத்துக்கும் உள்ளது. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவங்க மேலதான் இருக்க பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் சொல்றாரு. இதற்காக எனக்குள்ளே அது பெரிய போராட்டம் தான். சிநேகிப்பது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, விட்டுக் கொடுப்பது, பேசாமல் இருப்பது, இவருடைய குறையை பார்க்காமல் இருப்பது என்பது பெரிய சவாலான காரியம் தான். அதான் சொல்றாரு, நான் மற்றவங்களை சரி 29 வருஷங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நமக்குள்ள அவர் பலத்தை தந்து அந்த பலத்தின் மூலமா ஆமா அவருடைய நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே 4:19 இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ட்ரை பண்ணா போதும், முயற்சி பண்ணுங்க. பெற்றோட பேசக்கூடாது, சகோதர சகோதரிகளை பேசக்கூடாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கலாம். உங்களுக்கு பார்க்கணும் நல்லவனா இருக்கிறவன் ராஜ்யபுரத்துக்கு வராமல இருப்பான், சொந்த வீட்டுக்கு தான் இருப்பான். அதெல்லாம் நீங்க பழிச்சு என்ன செஞ்சாதீங்க. யாரை குறித்தும் நமக்கு அது வேலையே பேசாதிருந்தால் மூட ஞானமாக எழுதப்படுவான். முதல்களை காக்கிறவன் உத்தம பிரியமானவர்கள். ஆமா, இப்போ கர்த்தருடைய கண்கள் என்மேல் நோக்கமா இருப்பதற்கு நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டுடைய வழியை தேடணும், தீமையை விட்டு விலகணும். அந்த கபட்டு வசனத்துக்கு நாங்கள் பொல்லாப்புக்கு விலகி காத்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை நான் தொடர்ந்து கொள்ள விரும்புவேன். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேம்படுத்தி அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, தேவனுக்கு நல்ல வார்த்தையை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.